தமாக தலைவர் திரு ஜி.கே. வாசன் அவர்கள் இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். பிரதமருடைய இந்த வருகை அரசியல் முக்கியத்துவமாக பார்க்கப்படுகிறது. குறிப்பாக கூட்டணிகள்லாம் பேசப்பட்டு வரக்கூடிய நேரத்தில் கூட்டணியில் இதனால் டெவலப்மெண்ட் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? உங்களுடைய பார்வை. பிரதமருடைய வருகை அகில இந்திய அளவிலே விவசாயம் சார்ந்த முக்கியத்துவம் வாய்ந்தது. விவசாயிக்கு நம்பிக்கை கொடுக்கின்ற ஒரு விஜயமாக தமிழகத்தினுடைய விஜயம் அமைய பெற்றிருக்கிறது. தேர்தல் இன்னும் 3 மாதங்களிலே நடைபெறுவதால் என்டிஏல தற்போதுள்ள ஒத்த கட்சியுடைய கூட்டணி தலைவர்கள் எல்லாம் பிரதமரை வரவேற்றோம். பீகார் தேர்தலுடைய வரலாற்று சிறப்புமிக்க வெற்றிக்கு அவர்களை வாழ்த்தினோம். தமிழகத்துடைய வருங்கால வளர்ச்சிக்கும் வெற்றிக்கும் அவர்கள் துணையேற்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டோம். அதே நேரத்தில் இபிஎஸோடு பிரதமர் பேசுவதற்கு வாய்ப்பு இருக்கு, கூட்டணி கட்சிகள்லாம் சந்தித்து பேசக்கூட வாய்ப்பு இருக்கு அப்படின்றாங்க. இதுல கூட்டணியை விரிவாக்குறத பத்தி பேசப்படுமா? நீங்க அது போன்ற நிகழ்வுகள் எல்லாம் நடப்பதாக இருந்தால் நிச்சயமாக அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு வெளிவரும் என்றுதான் நம்புகிறேன். பட் சமீபத்தில் நீங்க கூட இபிஎஸ் அவர்களை சந்திச்சு பேசுனீங்க. இது கூட்டணிக்கான பேச்சுவார்த்தைகள் அப்படின்லாம் சொல்லப்பட்டது. அதனுடைய எக்ஸ்டென்ஷனை அதை பார்க்கலாமா? இல்ல, தேர்தல் நேரம் என்பதால் தேர்தல் காலத்திலே கூட்டணி கட்சியினுடைய தமிழகத்துடைய தலைவரை கூட்டணி தலைவர் என்ற முறைகளை பார்க்கும்போது நிச்சயமாக அரசியல் பேசாமல் இருக்க முடியாது, தேர்தல் பேசாமல் இருக்க முடியாது. எங்களுடைய வெற்றி, அதனுடைய வியூகம், வருங்காலங்களிலே எங்களோடு வரப்போகும் கட்சிகள், அதனுடைய வியூகங்கள், அதனுடைய செயல்பாடு குறித்து தான் எப்படி பேசாமல் இருந்தது நிச்சயமா பேசணும். இப்போ பிரதமருடைய எண்ணம் என்னவா இருக்கு? கூட்டணியை விரிவுபடுத்தணும் அப்படின்றதா இருக்கா, இல்லை இந்த கூட்டணி போதுமானதா இருக்கு அப்படின்னு நினைக்கிறாரா? பிரதமர் நாங்கள் வரவேற்றோம். அதற்குத்தான் இன்றைக்கு நேரம் இருந்தது. பிரதமரை டெல்லியில நேரடியாக சந்திக்கும் போது தமிழகத்துடைய அரசியல் நிலை குறித்து பேசுவோம். பிரதமரை பொறுத்தவரையே உறுதியாக பீகாரை போல தமிழகத்திலும் வெற்றி வாய்ப்பை பெற்றுத்தர வேண்டும் என்ற நம்பிக்கையில் இருக்கிறார் என்று தெரிகிறது. இந்த முயற்சிகள்ல திரு வாசன் அவர்களுக்கும் பங்கு உண்டு. நீங்க நேரடியாக இபிஎஸ் சந்திக்கிறீங்க, பிரதமர் சந்திக்கிறீங்க அப்படின்னு முறையில் கேட்கிறேன். கூட்டணி விரிவுபடுத்தப்படுவதற்கான சூழல்கள் கணிந்து வரதா பாக்குறீங்களா? பிரம்மாண்ட கட்சி எல்லாம் கூட்டணி கட்சி, தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி, அதனுடைய தலைவர் காரணத்தினால் எனக்கு அந்த வாய்ப்பு இருக்கிறது. அதை நான் முழுமையாக பயன்படுத்திக் கொள்கிறேன். வெற்றியின் வியூகத்திலே தமாகவுடைய பங்கும் உறுதியாக இருக்கும். வரும் காலங்களிலே இன்னும் சில கட்சிகள் சேருவதற்கு பிரகாசமான வாய்ப்பு என்டிஏ கூட்டணிக்கு உண்டு. ஓகே, வருங்காலம் அப்படின்னா ஜனவரிக்கு பிறகுன்னு எடுத்துக்கலாமா, இல்ல இப்போதே அதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன்? அதெல்லாம் காலமும் நேரமும் தான் தேர்தலுக்கு முன்பு அதிகாரப்பூர்வமாக அந்த கட்சிகளுடைய பதில் இருக்கும். அது யூகிக்க முடியாது. நன்றி திரு வாசன். பீகார் தேர்தல் வெற்றி இதுக்கெல்லாம் பிரதமருக்கு நன்றி தெரிவித்தோம் அப்படின்னு திரு இபிஎஸ், திரு ஜி.கே. வாசன் உள்ளிட்டோம் நன்றி தெரிவித்தோம் அப்படின்ற செய்திகளை தந்தி தொலைக்காட்சியோடு பகிர்ந்து கொண்டார்கள். கூட்டணியை விரிவுபடுத்துவதற்கான வேலைகள் நடக்கும், சரியான நேரத்தில் அறிவிக்கப்படும் அப்படின்னு கூட சொன்னார். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.